ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 8 மிஷின் சீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளெயின் சீம். ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்ல பக்கமும் மேலே வச்சு நமக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படியே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு எண்டில் லாக் ஸ்டிச் போட்டுக்கோம். அவ்வளோதான் பிளெயின் சீம். இப்போ சிங்கிள் டாப் சீம். நெக்ஸ்ட் சிங்கிள் டாப் சீம். சிங்கிள் டாப் சீம் ஃபர்ஸ்ட் பிளெயின் சீம் பண்ணிடும். நம்ம பிளெயின் சீம் எப்படி பண்ணோம், ரெண்டு ஃபேப்ரிக் எடுத்து நல்ல பக்கம் வச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம். அது பிளெயின் சீம். இப்போ பிளெயின் சீம் மாதிரியே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் ஓபன் பண்ணிட்டு பின்னாடி இருக்க ரா எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதை லெஃப்ட் சைடு பக்கமா தள்ளி வச்சுக்கணும். ஒரு பக்கமா லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒரு பக்கமா நம்ம வச்சுக்கிட்டு மேல அந்த எந்த சைடு ஃபேப்ரிக் இருக்கோ அதுக்கு மேல டாப் ஸ்டிச் போட்டுவாங்க. போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டாப் சீம் கம்ப்ளீட் ஆயிடும். டபுள் டாப் சீம். டபுள் டாப் சீம் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பிளெயின் சீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு இப்போ இந்த பின்னாடி ராய்ஜஸ் இருக்குல்ல, இதை ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த சென்டர் லைனுக்கு பக்கத்துல ஒரு டாப் ஸ்டிச் போட்டுவாங்க. இந்த சென்டர் லைனுக்கு அந்த பக்கம் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுவாங்க. அவ்வளவுதான், டபுள் டாப் சீம் ரெடி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு ரெண்டு லைன்ஸ் நமக்கு தெரியும். வெல்ட் சீம்ன்றது ஒன்றும் இல்லை, லுங்கியில் நம்ம அடிப்போம்ல அதுதான். ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் கொடுப்போம். அந்த 1 inch சீம் அலவன்ஸில் ஒரு துணி 3/4 inch வெளியில இருக்கணும், ஒரு துணி 3/4 inch உள்ள இருக்கணும். இப்ப நான் வச்சிருக்கல அதே மாதிரி இது 1/4 inch தான் அங்க இருக்கு. இன்னொரு ஃபேப்ரிக் பின்னாடி பாத்தீங்கன்னா அது 3/4 inch வெளியில இருக்கு. நல்ல பக்கமும் வச்சு நம்ம அடிச்சுட்டு வந்துடும். அடிச்சுட்டு வந்தோடனே இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா இந்த தெரியுதுல, அதை ஒரு மடிச்சுக்கோங்க. வெளியில கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அந்த 3/4 inch கொடுத்துருக்கோம்ல, அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ஒரு 1/4 inch மடிச்சுட்டு இன்னொரு 1/4 inch மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிருக்கும். அதுக்கு மேல அப்படியே ஒரு தையல் போட்டு வந்தோம்னா பெல்ட் சீம் ரெடி. இப்போ ஃப்ரெஞ்ச் சீம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சீம். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கூட நம்ம இப்போ கிட்ட ஓவர்லாக் மிஷினே இல்லை அப்படின்னா இந்த சீம் வச்சு நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். பின்னாடி எந்த ஒரு ஓவர்லாக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபேப்ரிக்கோட ராங் சைடும் ஃபர்ஸ்ட் வைக்கணும். எப்பவுமே நம்ம நல்ல பக்கம் வைப்போம். இப்போ ராங் சைடும் கெட்ட பக்கமும் வச்சு 1/4 inchக்கும் கம்மியா ஒரு தையல் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி நல்ல பக்கமும் இப்போ ஒன்னா வச்சு நம்ம எவ்வளவு சீம் அலவன்ஸ், இப்போ 1/2 inch, அப்படியே 1/2 inchக்கு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்துருங்க. பிளவுஸ்க்குலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கன்சீலா இருக்கும். பவுண்ட் சீம். நிறைய ஃபேப்ரிக் ஓவர்லாக் பண்ணா கூட அதுங்க நிக்காது, ரொம்ப அந்த நூலா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்க்கெல்லாம் நம்ம இது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா கூட கவலைப்பட வேணாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கா ஏதோ ஒரு ஃபேப்ரிக் கரெக்டாக எனக்கு ஞாபகம், சிந்தட்டிக் ஃபேப்ரிக்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்படியே நூலா இந்த லோ லெவல்ல
சில்க் காட்டன்னு எடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப அதெல்லாம் வந்து நூல் அப்படியே கழண்டு விழுற மாதிரி இருக்கும். லோ பண்ணாலோ இல்லை கம்மி விலையில ஏதாவது ஃபேப்ரிக் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, சில ஃபேப்ரிக் எல்லாம் எங்கேருந்துடா எடுத்துன்னு வந்தாங்கன்றது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் இந்த பவுண்ட் சீம் வந்து பண்ணோம்னா நமக்கு கன்சீல் ஃபினிஷிங்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளெயின் சீம் பண்ணிக்கோங்க. பிளெயின் சீம் பண்ணிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சுக்கு எடுத்துட்டு இப்போ நான் வச்சிருக்கேன்ல அதே மாதிரி ஒரு சைடு வந்து உள் பக்கமா அந்த சீம் அலவன்ஸ்க்கு உள் பக்கமா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரா எட்ஜஸ் தெரியாத மாதிரி அந்த ஃபேப்ரிக்கை ஒரு 1/4 இன்ச் மடி, இன்னொரு 1/2 இன்ச், ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு இன்னொரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ அந்த பக்கமும் சொல்லி தரேன். நம்ம உள் பக்கமா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வச்சு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பின்பக்கம் திருப்பிட்டு 1/2 இன்ச் மடிச்சு அந்த ரா எட்ஜஸே தெரியாத மாதிரி மடிச்சு மேலே அப்படியே ஒரு தையல் பாட்டுருங்க. பவுண்ட் சீம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சீம். ஃப்ரண்ட் சீமும் பவுண்ட் சீமும் இருந்தா நம்ம பண்ண கத்துக்கிட்டோம்னா நமக்கு ஓவர்லாக் மிஷினே தேவையில்லை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு உங்களோட இமேஜஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டுட்டோரியல்ல பார்க்கலாம். பாய்.